திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கு செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவருடைய கரம் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் கூட இருந்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நடத்துகின்றவராக, நம் மீது அவருடைய கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவராக, இந்த உலகத்தில் காணப்படுகின்ற எல்லா தீங்குகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாப்பவராக, நம்மை தப்புவிப்பவராக, நம்மை ஏந்தி சுமந்து தன் தோளில் வைத்து தூக்கி வருகிற நம்முடைய ஆண்டவராக இருக்கின்றார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே நிச்சயமாக நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய நாமத்தை அறியாத, ஆண்டவரை இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்கிற எத்தனையோ கோடி கோடி ஜனங்கள் இந்த பூமியிலே வாழ்கின்றார்கள். ஆனால் நமக்கோ அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்ற மாபெரும் பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. இதைவிட வாழ்க்கையிலே வேறு என்ன காரியம் நமக்கு வேண்டும் சொல்லுங்கள். ஆனால் கூட எதிரியாகிய பிசாசானவன் உனக்கு அது இல்லை இது இல்லை, உனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்று சொல்லி நாம் இந்த மாபெரும் உண்மையை மறக்கும்படியாக செய்து, இந்த மாபெரும் சந்தோஷத்தை மறக்கும்படியாக செய்து, நம்முடைய பிரச்சனைகளையே நோக்கி பார்த்து கவலையிலேயே உழன்று உழன்று வாழும்படியாக அவன் செய்கின்றான். இந்த உலகத்து ஜனங்களுக்கு நாளை தினம் என்ன நடக்கும் என்று தெரியாது. இந்த உலகத்து ஜனங்களுக்கு தங்களுடைய ஓட்டத்தை முடிக்கின்ற பொழுது அவர்கள் எங்கே போவார்கள் என்று தெரியாது. ஆனால் நமக்கு ஒரு பெரிய நிச்சயம் உண்டு. நம்முடைய ஆண்டவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார். நாம் இந்த பூமியின் ஓட்டத்தை முடிக்கின்ற பொழுது அவர் நம்மை கனப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். எனவே சந்தோஷமாக நீங்கள் இருங்கள். எந்த நிலைமையிலும் நீங்கள் காணப்பட்டாலும், எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் அதை மாற்றி ஆண்டவர் உங்களை நிச்சயமாக சந்தோஷப்படுத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்தின் சார்பாக நீங்கள் அறிவீர்கள், அடைக்கலான் குருவி எனப்பட்ட முதியோருடைய இல்லம் மிகவும் அழகாக கட்டப்பட்டு செயல்பட்டு வருகின்றது. அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த முதியோர் இல்லம் கட்டப்படுவதை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டு தங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்தீர்கள். உங்களுடைய உதவியினாலும் உங்களுடைய ஜெபத்தினாலும் இன்றைக்கு இந்த முதியோர் இல்லம் மிக சிறப்பாக கட்டப்பட்டு செயல்பட்டு வருகின்றது. எல்லா வசதிகளும் ஆயத்தமாக இருக்கின்றது. பந்தி ஆயத்தமாக இருக்கின்றது. முக்கியமான காரியம் என்னவென்றால், இப்பொழுது இந்த முதியோர் இல்லத்தில் தங்குவதற்கு ஏராளமான முதியவர்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். பிள்ளைகளால் கவனிக்க முடியவில்லை. பல காரணங்கள் இருக்கலாம். வெளிநாடுகளில் இருக்கலாம், அதிக வேலை பளுக்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட பெரியவர்களை நீங்கள் தாராளமாக நம்முடைய அடைக்கலான் குருவி இல்லத்தில் சேர்க்கலாம். இதில் நிறைய சிறப்பம்சங்கள் உண்டு. விசாலமான மிகப்பெரிய இடம், வாக்கிங் டெய்லி போகலாம். நல்ல காற்றோட்டமான வசதிகள், இயற்கை காற்று அங்கே அழகாக அடித்து கொண்டே இருக்கும். அது மாத்திரமல்ல, அங்கே தங்கியிருப்பவர்களுக்கு தினந்தோறும் காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் சிறப்பு கூட்டங்கள் நடைபெறும். நான் ஃப்ரீயாக இருந்தால் நான் சென்று அந்த கூடுகையை நடத்துவேன். இல்லாவிட்டால் ஜெபஜாம்பவான் வரவேல் செய்கிற ஐயா, இன்னொரு மிகப்பெரிய தேவனுடைய தாசன் தீப்புரி தேவராஜ் ஐயா போன்றவர்களெல்லாம் தினந்தோறும் அங்கு வந்து அங்கே அந்த கூடுகையை நடத்துகின்றார்கள். 10 to 12 மணி வரைக்கும் அது நடைபெறும். அது மாத்திரமல்ல, ஞாயிறுதோறும் அவர்களுக்கு சிறப்பான ஆராதனைக்கு அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆவிக்குரிய ஒரு அட்மாஸ்பியரில் தேவனுடைய மூச்சுக்காற்றை அவர்கள் சுவாசிக்கின்ற அந்த இடத்துல நீங்களும் கூட உங்கள் அந்திம காலத்தில்
வயதான காலத்தில் வந்து தங்கும்படியாக அன்போடு கூட இருக்கிற நீட்டி அழைக்கின்றோம். மிக சிறப்பான உணவுகள் பரிமாறப்படுகின்றன. எந்த குறையும் இல்லாதபடிக்கு நாம் அவர்களை பாதுகாத்து வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல தங்கி பணிபுரிய இன்னும் சிலர் தேவைப்படுறாங்க. நிறைய வேலைக்காரர்களுக்கு கர்த்தர் நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கின்றார். நர்சிங் கேர் கொடுக்கின்ற, அதாவது அங்கே பக்கவாதம் போன்ற வியாதிகளால் தாக்கப்பட்டு நடக்க முடியாமல் இருப்பவர்களுக்கு நர்சிங் கேர் கொடுக்கின்ற நர்சஸ் நமக்கு தேவை. எனவே அங்கே தங்கி பணிபுரிய அர்ப்பணிப்புள்ள நர்சஸ் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளும்படியாக அன்போடு கூட நான் உங்களை அழைக்கின்றேன். பிரித்துக்குரியவில்லை, இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் மார்த்தாண்டம் 8 மணி ஜங்ஷன் அந்த பாலத்துக்கு கீழாக இருக்கிற அந்தோணியார் கோயில் போகிற வழியில் இருக்கிற ஒய்எம்சே ஹாலில் வைத்து நம்முடைய விடல் நாள் கூட்டங்கள் வாக்குத்தத்த கூட்டமாக நடைபெறும். மிக சிறப்பான விருந்து உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தனித்தனியாக எல்லாருக்காக அடியார் ஜெபிப்பேன். ஏராளமான ஜனங்கள் அந்த மார்த்தாண்டம் பகுதியில் இயேசப்பா பிள்ளைங்க இருக்கிறீங்க. தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்க. நீங்கள் ஏன் நேரடியாக வந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரும் விடுதலையை பெற்று செல்லக்கூடாது? நீ கண்டிப்பாக வாங்க, வந்து பங்கு பெறுங்க. உங்களுக்காக நான் காத்திருப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், அந்த புதிய அதிகாரத்துக்குள்ளே நாம் போகிறோம். தாவீதுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறோம் என்ன நடந்தது என்று சொல்லி. 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பின்பு அகித்தோபல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாக இருக்கையிலே நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடி போவதனால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி. இங்கே சதி ஆலோசனையை நாம் காண்கின்றோம். அகித்தோபல் எனப்பட்ட ஒரு ஆலோசனைக்காரர் மிகவும் ஞானமுடையவனாக குள்ள நெறியாக இருந்து அப்சலோம் எனப்பட்ட அந்த பொல்லாத ராஜாவுடைய மகனுக்கு பக்கபலமாக இருந்து அவன் துர் ஆலோசனையை கொடுத்து வருகிறான். ஒன்றுக்கு பின் ஒன்றாக துர் ஆலோசனையை கொடுத்து அப்சலோமை எவ்வளவு தவறான வழியில் நடத்த முடியுமோ அப்படி நடத்துகின்றான். இப்பொழுது அவன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறான் பாருங்கள். இந்த ராத்திரி நான் 12,000 பேரும் சோல்ஜர்ஸை நான் தெரிந்து கொண்டு என்னோடு கூட அழைத்து கொண்டு செல்லுவேன். ராஜாவை பற்றி அவன் பேசலை, அப்சலோம் பற்றி பேசலை, நானே அழைத்து கொண்டு செல்லுகிறேன். ராஜா விடாய்த்தவனும் தளர்ந்தவனுமாக இருக்கையிலே எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தையை பாருங்கள். இப்பொழுது இங்கே ராஜா தாவீது ராஜா மிகவும் விடாய்த்தவனும் தளர்ந்தவனுமாக இருப்பார்னு சொல்லி மிக அழகாக அங்கே அகித்தோப்பல் குறிப்பிடுவதை காண்கின்றோம். தாவீது என்ன நிலைமையில் இருப்பாருன்னா, தன்னுடைய மகனே எனக்கு விரோதமாக எழும்பி விட்டானே, ஜனங்கள் எல்லாரும் அவன் பக்கமாய் சேர்ந்து விட்டார்களே, என்னை ராஜ்யபாரம் போய்விட்டதே, ஐயோ எனக்கு இப்படி ஒரு துக்கமான ஒரு நிகழ்வு வந்துவிட்டதே, ஒரு வீழ்ச்சி வந்துவிட்டதே என்று அவர் மிகவும் விடாய்த்தவனும் மனம் தளர்ந்து போனவருமாக இருப்பார் என்று சொல்லி அழகாக அங்கே அகித்தோப்பல் குறிப்பிடுவதை காண்கின்றோம். ஒரு மனிதன் தன்னுடைய உச்சத்திலிருந்து கீழே விழுகிற பொழுது, தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் துரத்தப்படுகின்ற பொழுது, அவன் எல்லாவற்றையும் இழந்து போகின்ற பொழுது, அவன் எதிர்பாராத மனிதர்களெல்லாம் அவனுக்கு எதிரிகளாய் மாறுகின்ற பொழுது, அவன் யாரையெல்லாம் நம்பினானோ அவர்களெல்லாம் அவனுக்கு எதிராக நிற்கின்ற பொழுது, துரோகிகளாய் மாறுகிற பொழுது, குடும்பத்தில் பல விதமான பிரச்சனைகள் பயங்கரமாய் வந்து சூழ்கின்ற பொழுது அவன் விடாய்த்தவனும் தளர்ந்தவனுமாக அவன் மாறிவிடுவான் என்பதை அகித்தோப்பல் அறிந்திருந்தான். இன்றைக்கு தாவீதை போல மனம் தளர்ந்தவர்களும் விடாய்த்து போனவர்களும் எக்கச்சக்கமாக இருக்கின்றார். ஒரு எதிர்பாராத காரியம் நடைபெறுகின்ற பொழுது எவ்வளவு மன உறுதி படைத்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் கடந்த காலத்தில் எவ்வளோ பெரிய சாதனைகளை செய்திருந்தாலும், எவ்வளோ கோடிகளை சம்பாதித்திருந்தாலும், எவ்வளோ ஊழியங்களை செய்திருந்தாலும் கூட அவருடைய குடும்பங்களிலே, அவருடைய ஊழியங்களிலே, அவருடைய பிஸ்னஸில் இல்லாட்டால் பொது வாழ்வு எதிர்பாராத அடிகள் விழுகிற பொழுது அவர்கள் மனம் தளர்ந்தவர்களும் விடாய்த்தவருமாய் மாறி போவார்கள். அந்த அடியிலிருந்து வெளியே எழும்புவது என்பது, அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே எழும்புவது என்பது உடனடியாக நடக்கவே நடக்காது. அதுக்கு சில காலங்கள் பிடிக்கும், சில நாட்கள் பிடிக்கும், சில வாரங்கள் பிடிக்கும், ஏன் சில மாதங்கள், சில வருடங்கள் கூட ஆகலாம் அவர்கள் பழைய பலனை, மனபலனை பெற்றுக்கொள்வதற்கு. அந்த அதிர்ச்சியிலிருந்து அவர்கள் வெளியே வருவதற்கு சில காலங்கள் பிடிக்கும் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், இந்த ஜனங்கள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்களாக இருக்கிறாங்க, இஸ்ரவேல் புத்திரர்கள் எல்லாம். எனவே நீ அவர்களை விருத்த சேதனம் செய்து அதன் பிறகு நீ இன்ப கானானுக்குள்ளே அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே சொன்னார். விருத்த சேதனம் பண்ணப்பட்ட உடனே அவர்கள் எல்லாரும் அந்த காயங்கள் ஆறும்படியாக சில காலம் ஓய்வெடுத்தார்களாம். அந்த காயங்கள் ஆறுவதற்கு சில காலங்கள் ஆகும். அதுக்கு பிறகு அவங்க நார்மல் லைஃப் வர முடியும். 1 வாரம் ஆகலாம், 2 வாரம் ஆகலாம், 1 மாதம் ஆகலாம். அது வரைக்கும் அவர்கள் ஓய்வெடுத்து தான் ஆக வேண்டும். அந்த காயங்கள் வலிகள் மறைய வரைக்கும் பொறுத்து தான் ஆக வேண்டும். அதை போலவே நீங்கள் எதிர்பார்க்காத விதமாக ஏமாற்றப்படுகின்ற பொழுது, எதிர்பார்க்காத காரியங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கின்ற பொழுது அந்த காயங்கள் எளிதில் ஆறாது. அது மனவேதனையை ஏற்படுத்தும், சாப்பிட விடாது, தூங்க விடாது. உங்களுடைய அன்றாட அலுவல்கள் டெய்லி ஒர்க்கில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, சம்பாதிக்க போக முடியாது, படிக்க போக முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த காயங்கள் உங்களை வேதனைப்படுத்தும். நான் கல்லூரியில் பேராசிரியராய் பணிபுரிகின்றேன். எத்தனையோ வாலிபர்கள் பாடம் நான் நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் அப்படியே எதையோ யோசித்த வண்ணம் இருப்பார்கள். அவர்கள் அங்கே தான் இருக்கிறார்கள். ஃபிசிக்கலி தே ஆர் பிரசன்ட், பட் மென்டலி தே ஆர் ஆப்சென்ட். அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல, வாத்தியார் என்ன பாடம் நடத்துகிறான்னு சொல்லி தெரியல. அவங்க மனது அந்த காயப்பட்டிருக்கின்றபடியினாலே, அந்த வலி வேதனை மறையாதபடியினாலே இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டதே என்று சொல்லி படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போகின்றார்கள். எக்ஸாமில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறாங்க. அப்படியே அவங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் எல்லாம் பாலாய் போய்விடுகின்றது. காரணம், அந்த காயம் அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. வாலிபர்களுக்கு மனதிலே காயம், காதலினாலே, காதல் தோல்வியினாலே, நண்பர்களினாலே, நண்பர்களுடைய துரோகங்களினாலே அநேக வாலிபருடைய உள்ளங்கள் காயப்படுகின்றது. வளர்ந்தவர்களுக்கு திருமணம் உடைந்து போகின்ற பொழுது, திருமணத்தில் ஏமாற்றப்படுகின்ற பொழுது, கனவுகள் 1000 கனவுகள் எல்லாம் திருமணம் கண்டத்தை குறித்து கண்ட கனவுகள் எல்லாம் உடைந்து தகர்ந்து போகின்ற பொழுது, விவாகரத்து, டிவோர்ஸு, கோர்ட்டு கேஸ் என்று சொல்லி, போலீஸ் ஸ்டேஷன் என்று சொல்லி அழைகிற பொழுது, திருநெல் சொல்லி எதிர்பாராத விதமான வியாதிகள் தன்னையும் தனக்கு பிரியமானவர்களையும் பிடிக்கின்ற பொழுது, ஹாஸ்பிட்டல், டாக்டர், அந்த ட்ரீட்மெண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் சொல்லி அழைகிற பொழுது அந்த மனம் காயப்படுகின்றது. பிஸ்னஸில் திடீர்னு பார்ட்னர் ஏமாற்றும் பொழுது, கோடிகளை இழந்து விடுகிற பொழுது அந்த மனம் காயப்பட்டு அவர்கள் விடாய்த்தவர்களும் மனம் தளர்ந்தவர்களுமாக மாறிடுறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி தெரிவதில்லை. அதைத்தான் இங்கே அப்சலோம் குறிப்பிடுகின்றான். தாவீது விடாய்த்தவனும் மனம் தளர்ந்தவனுமாய் இப்போ இருக்கிறான். பிரித்துக்குரியவர்களே, விடாய்த்தவர்களையும் மனம் தளர்ந்தவர்களையும் ஆண்டவர் நேசிக்கின்றார். ஆனால் இங்கே நாம் காண்கிற அகித்தோப்பல் சொல்லுறான், விடாய்த்தவனும் மனம் தளர்ந்தவனுமாய் இருக்கையிலே நான் போய் அவனை வெட்டி கொலை செய்வேன். சாத்தான சொல்றான், இதான் சரியான நேரம். அவன் மனம் தளர்ந்து போயிருக்கிறான், அவனை வெட்டுறதுக்கு இதான் சரியான நேரம், அவனை கொல்றதுக்கு இதான் சரியான நேரம். திடுக்கிட பண்ணி நான் திடீர்னு 12,000 பேர்கிட்ட போகணுன்னு அவனுடைய அதிர்ச்சி ஆவான், கூட இருக்கிறவங்களை அதிர்ச்சி ஆவாங்க. நான் அவனை வெட்டி கொலை செய்வேன். பிசாசானவன் மனிதர்கள் மனம் தளர்ந்தவர்களும் விடாய்த்தவுமாய் இருக்கையிலே இதான் சரியான நேரம், அவன் கதையை முடிக்கணும் என்று சொல்லி அவன் போராடுகின்றான். நேற்று தினத்தில் நான் பேப்பர்லேயே ஒரு செய்தியை வாசித்தேன். இந்தியாவிலேயே ஒரு 5வது 6வது இடத்துல இருக்கிற ஒரு பெண் தொழிலதிபராக அவர்கள், ஒரு சகோதரி, மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்காங்க. ஒரு பெண்ணாக இருந்து அவ்வளோ பெரிய சாதனை செய்திருக்காங்க. அது நிச்சயமாக நாம் பாராட்டத்தான் வேண்டும். ஏதோ ஒரு துரதிர்ஷ்டமான சூழ்நிலையின் காரணமாகி அவருக்கு திருமண வாழ்க்கை முறிந்து போகிறது, விவாகரத்து, டிவோர்ஸ் ஆகிறது. ஒரு பையன் இருக்கிறான். கோர்ட்டு அவர்களுக்கு லீகலாக டிவோர்ஸ் கொடுத்து விடுகிறது. கொடுத்த பிறகு சொல்கிறது, உங்கள் கணவருக்கு பிள்ளை இடத்துல உரிமை இருக்கிறபடினாலே வாரத்துக்கு ஒரு நாள் இருவரும் வீடியோ காலில் பேசினால் ஒரு நாள் அவர்கிட்ட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு தீர்ப்பை வழங்கி விடுகிறது. கணவரை பிரிந்து தன் மகனோடு கூட அவர் வாழுகிற பொழுது அந்த கணவர் அடிக்கடி வீடியோ காலில் மகனோடு பேசுகிறார். அது அவருடைய மனதை பாதிக்கிறது. இவனே வேண்டான்னு சொல்லி தான் நான் ஒதுங்கி இருக்கிறேன், எப்படி என் பிள்ளைகிட்ட பேசலான்னு சொல்லிட்டு இந்த மன சோர்வு, இந்த மனம் தளர்ந்து போய் அவர்கள் மகனை அழைத்து கொண்டு ஒரு இடத்துல சென்று, டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு சென்று அங்கே தங்கி சற்று ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வரலாம், மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படி போட்டுட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகி வரலான்னு சொல்லி அவங்க ஒரு லாட்ஜில் போய் தங்குறாங்க. பணக்கார பெண்மணி, எக்கச்சக்கமான பணம் இருக்குது. இந்தியாவில் 6 இடத்துல இருக்கிறாங்க.
அப்போது அங்கே தங்கி இருக்கும்போது அங்கே அந்த பழைய கணவர் ஃபோனில் அழைத்து மகனோட வீடியோ காலில் பேசணுங்கிறாரு. மகன் தூங்கிட்டான்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. பையன் தூங்கலை. கட் பண்ணுறாங்க. பையன் அப்பாட்ட நான் வீடியோ காலில் பேசணுமா, ஃபோனை போடுங்கிறான். அது அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தினபடியினாலே பெற்ற மகன் என்று பாராமல் அவனை கழுத்தை நெறித்து தலானை வைத்து அவன் முகத்தை அமுக்கி அப்படியே அவனை கொன்று விடுகிறார்கள் ஆத்திரத்தில். அவள் விடாய்த்து போயிருந்த பொழுது சாத்தான் சொல்லுகிறான், இப்படி பாரு, நீ அவனை விட்டுட்டு மகனுக்காக வாழ நினைக்கிற, மகன் அப்பன்ட்ட பேசணும்னு சொல்கிறான் பாரு, அவனை விடாதன்னு சொல்லி அவனை அந்த விடாய்த்திருந்த நேரத்தில் ஒரு வேகத்தை கொடுத்தபடியினாலே பெற்ற மகனையே அந்த தாயார் கொலை செய்து விட்டார், மாட்டிக்கொண்டார். இப்போ அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. கணவனும் போயிட்டான், இப்போ மகனும் ஒரே மகனும் போயிட்டான், ஜெயிலையும் பிடிச்சி போட்டாங்க, வேலையும் எல்லாம் பிஸ்னஸ் எல்லாம் போயிடும். இந்த சமுதாயம் எவ்வளவு கேவலமாய் பேசும், யார் முகத்திலையும் விழிக்க முடியுமா? ஒரு சில நிமிடங்களிலே அவர்கள் விடாய்த்திருந்த பொழுது சாத்தான் திடுக்கிட பண்ணி, பாரு ஃபோனா வருது, ஏதாவது ஒன்று பண்ணுன்னு சொல்லி அவங்களை ஏவினபடியினாலே, அந்த அகித்தோஃபலை போல எதிர்பாராத நேரத்தில் வந்து வெட்டினபடியினாலே அவருடைய வாழ்க்கையே முடிந்து விட்டது, பிள்ளையுடைய வாழ்க்கையை முடிந்து விட்டது. இனி கணவருக்கு அவருடைய பிள்ளை போயிடுச்சு, அவருடைய எதிர்காலமும் முடிந்து விட்டது, எல்லாம் முடிந்து விட்டது. விடாய்த்தவும் மனம் தளர்ந்தவர்களுமாக இருப்பவர்களை இதுபோன்ற காரியங்களை செய்யும்படியாக சாத்தான் தூண்டுகின்றான். உன் வாழ்க்கையை நீ முடித்துவிடு, தற்கொலை செய்து கொண்டு விடு, ஏன் இந்த பூமியிலே வாழ்கிறாய்? நீ வாழ்ந்து வாழ்ந்து என்னத்தை கண்டாய் பார், நீ உன் வாழ்க்கையை முடித்துவிடு என்று சொல்லி ஒரு சிலரை தூண்டுகின்றார். இன்னும் ஒரு சிலர் அப்படியாக மனம் திறந்திருக்கும் பொழுது அவர்களை இதுபோல பொல்லாத காரியங்களை செய்யும்படியாக செய்கின்றார். இன்றிரவு 12,000 பேரை நான் தெரிந்து கொண்டு தாவீது ராஜா மனம் தளர்ந்தவனும் விடாய்த்தவனுமாய் இருக்கையிலே நான் போய் அவனை திடுக்கிட பண்ணி அவனை வெட்டுவேன், அவனை திடுக்கிட பண்ணுவேன். திடுக்கிட பண்ணுவேன் என்னது? அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது யாராவது ஒருத்தர் இப்படி வரும்போது கதவு பின்னால் ஒழிஞ்சிக்க வந்தவொடனே அப்படிம்பாங்க. திடீர்னு சத்தம் போட்டோன்னே எப்படி இருக்கும்? அவங்க பயந்துருவாங்க. உடனே அந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடாது, திடுக்கிட பண்ணினேன்னு சொல்லி. ஹார்ட் வீக்காக இருந்து அவங்கள திடுக்கிட பண்ணால் என்ன ஆகும் தெரியுமா? சின்ன பிள்ளைகளுக்கு விவரம் தெரியாது, அதனால் அவங்க அப்படி பண்ணுறாங்க. சாத்தானானவனும் தன்னுடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளை திடுக்கிட பண்ணுகிறான். திடீரென்று சொல்லி விபத்துகளை கொண்டு வந்து, திடீரென்று சொல்லி வியாதிகளை கொண்டு வந்து, இழப்புகளை கொண்டு வந்து, துரோகங்களை கொண்டு வந்து திடுக்கிட பண்ணுகிறான். பிரியத்துக்குரியவர்களே, தேவன் ஒருவரே நம்மை பாதுகாக்க வல்லவர். இப்படி போட்ட பொல்லாத உலகத்தில் நாம் வாழ்கிற பொழுது, 1000 தீங்குகள் மனிதர்களை சூழ்ந்திருக்கின்ற பொழுது, எப்பொழுது பிடிக்கலாம் என்று காத்திருக்கின்ற பொழுது தேவன் ஒருவரே நம்மை பாதுகாக்க முடியும். அகித்தோப்பேல் ஆலோசனை நலமான ஆலோசனை, மிக அழகாக அவன் தாவீதை புரிந்து கொண்டு அவனை நான் திடுக்கிட பண்ணி அவனை வெட்டுவேன். பாருங்கள், அத்தோடு கூட அவன் என்ன சொல்றான் பாருங்க, நான் பின்தொடர்ந்து போகட்டும், அவனை போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன், அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்களெல்லாம் ஓடி போவார்கள், நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி. கூட இருக்கவங்களாம் ஓடிடுவாங்க. திடுக்கிட பண்ண பெரிய சவுண்டு வந்தவன எல்லாரும் ஓடிடுவாங்க, நான் ராஜாவை வெட்டுவேன். அவன் கூட இருக்கவங்களாம் ஓடணும். இது சாத்தானுடைய விருப்பமாக இருக்கிறது. இன்னும் கொடூரமான ஒரு எண்ணம் பார்த்தீங்களா? இப்போ ராஜாவுக்கு பின்னால் விசுவாசமாக யோவாப் இருக்காரு, அபிஷாய் இருக்கிறாரு, படை தளபதிகள், வீரர்கள், எத்தனையோ யுத்தங்களிலே மாபெரும் வெற்றியை பெற்றவர்கள், இராணுவ இதில் உள்ள சௌரியவான்கள் இருக்காங்க, பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, எல்லாரும் ஓடிடுவாங்க. ஓடணும், அப்போ தான் தாவீதை வெட்ட முடியும். அவங்களாம் இருந்தாங்கன்னா தடுத்துருவாங்க, அவங்களாம் இருந்தாங்கன்னா பதிலுக்கு சண்டைக்கு வரும், அவங்களாம் ஓடட்டும், ஓன பிறகு ஒன்று வெட்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருக்கிறார்களோ, அது ஊழியத்தில் நிறைய பேர் ஆதரவாக இன்னைக்கு இருக்கிறாங்க. ஊழியக்காரங்களுக்கு என்னன்னாலும் அவங்க பார்த்துக்குவாங்க, லீகல் பிரச்சனைனாலும் பார்த்துக்குவாங்க, ஃபினான்ஷியல் நீட்னாலும் பார்த்துக்குவாங்க, பாஸ்ட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே மெடிக்கல் நீட்ஸை பார்த்துக்குவாங்க, அவருக்கு ஏதாவது ஊருக்கு போனால் வெஹிக்கிள்ஸ் ரெடி பண்ணுவாங்க, அவருக்கு தேவைன்னா உடனே வந்து லட்சக்கணக்கில் செலவழிப்பாங்க, பாஸ்டர் நான் பார்த்துக்கிறேன்பாங்க. ஒரு பாஸ்டருக்கு இன்றைக்கி பக்கபலமாக கத்திர எத்தனை பேர் எழுப்பியிருக்காங்க. ஒரு நல்ல நண்பரை உங்களுக்கு இதே மாதிரி எழுப்பியிருக்கலாம், உங்களுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை உதவி செய்வதற்காக இருக்கலாம், உங்களை சூழ்ந்தவங்க பாதுகாப்பாக உங்களுக்கு அரணாக இருக்கலாம், உங்களுக்கு தீங்கி வர கூடாதுன்னு சொல்லி ஒரு பாதுகாக்கலாம். நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம், ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸ்க்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கலாம், உங்கள் கடையில் நிறைய கூட்டமாக வந்துகிட்டு இருக்கலாம். சாத்தானுடைய தந்திரன்னு தெரியுமா? அவங்களெல்லாம் ஓட வைக்கணும், உங்களை விட்டு ஓட வைக்கணும், உங்களை தனிமைப்படுத்த வேணும், உங்களை தனிமைப்படுத்தணும். கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் பிரிக்கணும், உங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அந்த கரங்களை மூட வைக்கணும். இதுதான் பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரமாக இருக்குது.
பிரித்துக்குரியவில்லை, சாத்தான் பொல்லாதவனாக இருக்கின்றான். உங்களுக்கு யாரெல்லாம் பக்கபலமாக இருக்காங்களோ, யாரெல்லாம் உங்களை எப்பொழுதும் சூழ்ந்திருக்காங்களோ அவங்களெல்லாம் ஓட வைக்கணும், உங்களை விட்டு ஓட வைக்கணும். இயேசுவை பிடித்த பொழுது அந்த ராத்திரியிலே 3 வருஷம் கூடவே இருந்த அந்த சீடர்கள் எல்லாம் ஓட்டம் பிடித்தார்கள். எல்லாரும் ஓடி போனாங்க. பேதுருவும் ஓடி போனார். தங்களுக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று ஓடி போனார். அப்பொழுது இயேசுவை பிடித்து சங்கிலினாலே கெட்டி அடித்து ஒரு குற்றவாளி இழுத்து போவது போல போனார். அது 12 சீஷர்களும் கூடவே இருந்திருப்பாங்கன்னா ஒருவேளை இப்படிப்பட்ட நிலைமை வரவிடாதபடி அவங்க தடுக்க முயற்சி செஞ்சிருப்பாங்க. அது தெய்வ சித்தம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம். அதை குறித்து பேச வரவில்லை. அந்த 12 சீடர்களும் அந்த முக்கியமான நேரத்தில் ஓடி போனாங்க. இயேசு தனிமையில் சிலுவைக்கு போனார், அடிக்கப்பட்டார். ஒருவேளை உங்கள் நண்பர்கள்லாம் உங்களை விட்டு ஓடி போனார்களோ, ஏன் உங்கள் பிள்ளைகள் உங்களை விட்டு ஓடி போனார்களோ, உங்களை பிஸ்னஸில் பார்ட்னர் இருந்தவங்க கஸ்டமர்ஸ் எல்லாரும் உங்களை விட்டு நீங்கள் ஓடி போயிட்டாங்களா, வேற எங்கேயோ போயிட்டாங்களா, அதனால் மனந்திழந்து போயிருக்கீங்களா, ஊழியம் செய்கிற உங்களை விட்டு உங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்களே நீங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டாங்களா, உங்கள் மூலமாக ஆசீர்வாதம் பெற்றவங்களாம் வேற எங்கேயோ போயிருக்காங்களா, அதனால் சோர்ந்து போயிருக்கீங்களா? நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்களை விட்டு எல்லாரும் ஓடி போகின்ற பொழுது உங்களுடைய உள்ளத்தில் எவ்வளோ வேதனை இருக்கும் என்று நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். அப்படித்தானே? ஏனென்றால் அவரும் இதே பழியிலே இதே பாதையில் நடந்து வந்தார் அல்லவா? He also walked through the same way, because when he was betrayed, when he was arrested, all his disciples ran away. அவருடைய சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அப்பொழுது அந்த உள்ளத்தில், ஆண்டவருடைய உள்ளத்தில் அவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். அதனால் உங்களுக்கும் இந்த வேதனை எப்படி இருக்குங்கிறத அவர் நன்றாக அறிவார். ஆசையாய் வளர்த்த பிள்ளை, போட்ட பிள்ளை, ஒரே ஒரு பிள்ளை இன்றைக்கு ஓடி போய்விட்டாலும், முன்பின் தெரியாத ஒருவனோடு ஓடி போய்விட்டாலும் உங்கள் வேதனை எப்படி இருக்கும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அம்மா, அப்பா, ஐயா, உங்களுடைய வேதனை எப்படி இருக்கும், பிள்ளை போயிட்டானா எப்படி இருக்கும், உங்களை விட்டு ஓடி போனால் எப்படி இருக்கும்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அதைத்தான் இந்த பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. கலங்க வேண்டாம் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பயப்பட வேண்டாம் என்று சொல்லி உங்களை அன்போடு அழைக்கின்றேன். உங்களை தனிமைப்படுத்துவதே சாத்தானுடைய விருப்பமாக இருக்கிறது. மோசையை தனிமைப்படுத்தி 40 வருடமாக சாத்தான் வனாந்திரத்தில் அலைய விட்டான். அரண்மனையில் இருந்த அவரை, செல்வ செழிப்பாக வாழ்ந்த மோசையை 40 வருடம் வனாந்திரத்தில் அலைய விட்டான் அல்லவா? உங்களை தனிமைப்படுத்தி நண்பர்கிட்டருந்து பிரித்து, உங்களுக்கு அன்பானவர்கிட்டருந்து பிரித்து உங்களை ஒன்றுக்கு உதவாதவர்களாய் மாற்றணும் என்பதே பிசாசுடைய சித்தமாக இருக்கிறது. எனவே நீங்கள் கவனமாக இருக்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இது நாளிலே உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்களும் கூட தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்து வருகிறீர்கள். தவறாமல் பாருங்கள். தாவீதுடைய வாழ்க்கை சரித்திரத்தை ஒவ்வொரு நாளாக நாம் தியானித்து வருகிறோம். அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கிறது. உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். உடைய கூட்டங்களிலே முடிந்தால் பங்கு பெறுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் எனப்பட்ட இந்த இல்லம் ஆண்டவருடைய திருச்சத்திரத்தின்படி வெற்றிகரமாக நடத்தப்பட வேண்டும். அதன் பிறகு தொடர்ச்சியாக பல தரிசனங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். அவைகளெல்லாம் நிறைவேறும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு அன்போடு நான் அழைப்பு விடுக்கின்றேன். ஐ அப்பீல் டு யூ. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? எல்லாரும் நான் கண்களை மூடுவோம். அப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்நாளில் கூட எங்களோடு நீ பேசியிருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எவ்வளவு தகப்பனே சோத்திரம் ஐயா. கசப்பான பாதைகள் மனிதர்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கின்றன. ஆண்டவரே, தாவீது மனம் தளர்ந்தவனும் விடாய்த்தவனுமாக இருக்கையிலே நான் அவனை திடுக்கிட பண்ணி அவனை வெட்டி அவன் கூட இருக்கவெல்லாம் ஓட வைத்து, இதே போல மனம் தளர்ந்தவர்கள், விடாய்த்தவர்கள், மனக்காயங்களில் இருப்பவர்கள், ஆண்டவரை கூட இருக்கவங்க ஓடி போனதுனால, சில பிரச்சனைகள் திடுக்கிட பண்ணினதுனால, ஆண்டவரை காயப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம் ஐயா. என் தகப்பனே, என்ன ஆண்டவரை தோத்துறோம் ஐயா, தோத்துறோம் ஐயா, தோத்துறோம்ப்பா. நீங்கள் எப்படியாவது மனம் இறங்கணும், நீங்கள் எப்படியாவது உதவி செய்ய வேணும், நீங்கள் எப்படியாவது கத்தாவே தோத்துறோம் ஐயா. என் தகப்பனே சோதரம் ஐயா, எப்படியாவது யுத்தங்களை செய்ய வேண்டும். நீங்கள் யுத்தங்களை செய்தாதான் நாங்கள் வாழ முடியும். நீங்கள் எங்களை பாதுகாக்கணும், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்கணும். திடுக்கிட செய்ய நீங்கள் அனுமதி கொடுக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளை தனித்தவர்களை மாற்ற விடக்கூடாது. கூட இருக்கிறவர்களை ஓடி போக விடக்கூடாது.
என் ஆண்டவரே, என் தகப்பனே, என் தகப்பனே, இந்த நாளிலும் கூட தகப்பனே, மன உடைந்து போயிருக்கிறவர்களுக்காக, மன காயங்களோடு இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய காயங்களை ஆற்றுவீராக, அவருடைய மனபாரங்களை மாற்றுவீராக, அவர்களை தைரியப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக. நான் இருக்கிறேன், நீ கலங்காதே என்று சொல்லுவீராக. ஆண்டவரே, இந்த நாளில் உடைய பிள்ளைகளை தொடுவீராக, உடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக. தன் பிள்ளைகள் நிமித்தமாய் மன உடைந்து போயிருக்கிறவர்கள், தன்னை விட்டுட்டு போயிட்டாங்க, தன்னை வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மன உடைந்து போயிருக்கிற பெற்றோர்களுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. வியாதி எதிர்பாராத விதமாய் வந்தபடியினாலே, அதுக்காக செலவழித்து நிறைய பணங்களை இழந்து போய்விட்டபடியினாலே கண்ணீரோடு இருப்பவர்களுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆஸ்பத்திரின்னு போய் ஒன்று நடக்கலையே என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் எப்படியாவது மனம் இறங்கி அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரை உம்முடைய பலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே ஆறாத புண்கள் ஆறட்டும், பல வருடமாய் கால்கள் இருக்கிற புண்கள் ஆறட்டும். இயேசப்போடைய நாமத்தினாலே கட்டிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பழுதாகி இயங்காமல் கிடக்கிற அவயங்கள், கிட்னிகள் பழுதாகிவிட்டு டயாலிசிஸ் பண்ணுறோம், சித்திரவதை அனுபவிக்கிறாங்க. புது கிட்னிகளை பொறுத்துங்க. ஹார்ட் ரொம்ப வீக் ஆகிருச்சு, அடைப்பு பிளாக்ஸ் வந்துடுச்சு, அந்த புது ஹார்ட்டை பொறுத்துங்க. அடைப்புகள் இருக்கும் என்றால் அந்த நரம்புகளை திறங்க. நரம்புகளை உண்டாக்கின தெய்வமே, நரம்புகளை திறந்துருங்க ராஜா. புதிய லங்ஸ்கள், நுரையீரலை கொடுங்க. ஆனால் புதிய கல்லீரலை கொடுங்க, லிவரை கொடுங்க. கர்த்தாவே, உடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு அவயமும் பழுதாகி விடக்கூடாது. பழுதாகி இருக்கிற அவயங்களை சரிப்படுத்தி கர்த்தாவே நீ ஓடச் செய்ய வேண்டும். ஆண்டவரே, இந்த டயாலிசிஸ், இந்த கீமோதெரப்பி போன்ற கொடூரங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தர வேணும். ஆண்டவரே, இந்த கேன்சர் கிருமிகள், இன்னும் எல்லா கிருமிகள், நோய் தொற்றுகள் எல்லாம் மறையட்டும். ஏசப்பா நாமத்தினாலே செயல்படாமல் இருக்கிற அவயங்கள் இப்பொழுதே செயல்பட ஆரம்பிக்கட்டும். படுத்த படுக்கையாக இருக்கிற பிள்ளைகள் எழும்பட்டும். விபத்தை சந்தித்து உருக்குலைந்து போயிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புங்கப்பா. நீங்கள் அப்படி செய்வது உமக்கு திருச்சித்தமாக இருக்கிறது. எளிதான காரியம், லேசான காரியம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு அவயம், ஒரு ஆர்கன் கெட்டு போச்சு, இப்போ எல்லாம் அப்படி ஆஃப் ஆகிட்டு வருதுன்னு சொல்ல நீ விடவே கூடாது. எந்த அவயமும் தகப்ப இன்னொரு அவயத்தை பாதிக்கக்கூடாது. கண்களில் பிரச்சனை இருப்பவங்க, காதில் பிரச்சனை இருப்பவங்க, கால்களில், முழங்காலில், கணுக்காலில் பிரச்சனை இருப்பவங்க, வயிற்றில் பிரச்சனை, முதுகில் பிரச்சனை, என்ன பிரச்சனை இருந்தாலும், விரல்களில் பிரச்சனை இருந்தாலும் மாற்றுங்க. வாதம், பக்கவாதம், முடக்குவாதங்களை மாற்றுங்க. தேவனுடைய பலன் பிள்ளைகளுக்குள்ளே இறங்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. நீங்கள் அப்படியே செய்ய போகிற அன்பிற்காக நமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. தூய ஆவியானவரே, பண நெருக்கடியில் இருக்கிறவர்கள் எத்தனை பேர் உண்டு. இந்த பூமியில் யாராலையும் பணம் இல்லாமல் வாழ முடியும். பிஸ்னஸ் இழந்து போயிடுறாங்க, வேலை இழந்து போயிடுறாங்க, எதிர்பாராத செலவினங்கள் வருது. என்ன செய்ய முடியும்? சேவிங்ஸே இல்லை. எப்படி சேவிங்ஸ் இல்லைன்னா எப்படி வீடு கட்ட முடியும்? எப்படி ஆண்டவர் கட்டடங்களை கட்ட முடியும்? எப்படி வாழ முடியும்? தகப்பனே, நீரே உடைய பிள்ளைகளுடைய பாத்திரங்களை நிரப்பி வழியும்படியை செய்வீராக. நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய் எனப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறட்டும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கட்டும். வீசாவை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வீசா கிடைக்கட்டும். ஆண்டவர், திருமணம் ஆகாமல், குழந்தை இல்லாமல் நிந்தையோடு இருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம், எப்படியாவது அவர்களுக்கு வாசல்களை திறப்பீராக. ஆண்டவர், வாலிப பிள்ளைகள் வாலிபத்தின் பாவங்களை சிக்கி வீட்டை விட்டு ஓடி போயிடலான்னு தவறான முடிவு எடுத்து கொலையுண்ணப்பட ஆயத்தமாக இருக்கிறாங்க. அவர்களை திருத்தி அவர்களுக்கு பெற்றோருடைய அன்பை புரிந்து கொள்ள உணர்வுள்ள இதயத்தை தார். பைக்கில் வேகமாக போகிற வாலிபர்கள் சாகசம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு நிமிடத்தில் முட்டி அப்பாவிகளுக்கு ஒன்று தாங்களும் கொலையுண்ணப்பட்டுருவாங்கப்பா. எப்படியாவது கர்த்தர் உதவி செய்கிறார். மெதுவாக போக உதவி செய்யுங்க. விபத்து, நாசம், மோசம், மரணங்கள் அந்த வாலிபதியில் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. தேவக்கரம் தாங்கட்டும். அப்படியே ஆண்டவரை தோத்துற ஐயா. எங்கள் பரம தகப்பனே நமக்கு சோத்துற ஐயா. ஆண்டவரே, இந்த வாலிப காலங்கள் முடிந்து வாழ வேண்டிய வயதில் திருமணங்கள்லாம் முறிந்து பிரேக் ஆகியிருக்கிறவர்களுக்கு ஜெபிக்கிறோம். நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. தாய் இல்லாத பிள்ளைகள், தகப்பன் இல்லாத பிள்ளைகள், விதவைகள், திக்கற்றவர்கள், அபலை பெண்களை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரை, வயதான காலத்தில் போல இரு கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. கீழே விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி, அவர் படுத்த படுக்கை ஆகிவிடாதபடி காத்துங்க. யாரும் படுத்த படுக்கை இருக்கவே கூடாது ஐயா. நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா. இந்த நன்மையான நாளிலும் கூட உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்னொரு கொள்ளை நோய், இன்னொரு லாக்டவுன் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. எங்கள் தாய் திருநாடா இந்தியாவிற்காக, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து மதத்தவர்களையும், மொழி பேசுகின்றவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே ஆண்டவர், அனைத்து விசுவாச பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற ஆண்டவரை தோத்திரம் அப்பா, தோத்திரம் ஐயா. இந்த பரம தகப்பனே,
ஆண்டவரே, நம்முடைய ஊழியங்களை ஜெபத்தினாலே காணிக்கைகளை தாங்க நல்ல உள்ளங்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குருவி முதியோர்கள் தங்குவதற்கு அநேக முதியவர்கள் தேவையப்பா, அழைத்து கொண்டு வாருங்க. அப்படியே நர்சிங் கேர் கொடுக்குற நர்சஸ் அங்கேயே தங்கி பணிபுரிய ஆட்கள் தேவை. ஆண்டவரே, கொண்டு வாருங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில்